ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போறோம்னா, இந்த கெத்தா நிக்கிறானே இந்த பையனோட கதை தான். இந்த பையன் பெருசாகி அப்புறம் கல்யாணம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில எப்படி நடக்க போகுதுங்கிறது தான் இந்த கதையோட நம்ம பார்க்க போலாம் வாங்க. இந்த பையன் சின்ன வயசுல மட்டும் இல்லைங்க, வளர வளரவும் கெத்தாவும் தைரியமாவும் அப்படியே வளர்றான். அதாவது எந்த ஒரு பிரச்சனைனாலும் அப்படி பின்னாலலாம் போகாம தைரியமா நின்று ஏதாவது ஒரு சண்டை நடந்துன்னு வைங்களேன், அதுல முதல் ஆளா இவன் தான் இருப்பான். அதாவது குரூப்பாக சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இவன் தான் முதல்ல போய் சண்டை தொடங்கிக்கிற ஆளாக இருந்தான். ஏதாவது சண்டைனா துரத்தி துரத்தி அடிப்பான். அவ்வளோ தைரியமாக இருந்த பையன் பிறகு கல்யாணம் முடிஞ்ச உடனே எப்படிலாம் மாறுறான்னு பாருங்க. அதுக்கப்புறம் அந்த தைரியத்துக்கு என்ன காரணம்னா, இப்போ அவன் அப்பா அம்மாவோட தயவுல, அதாவது அப்பா அம்மாவோட நம்பியிருக்கான். அவனை நம்பி யாரும் இல்லை. அதனால எது வந்தாலும் தைரியமா நின்று சண்டை போட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவனுக்கு மேரேஜ் முடியுது. மேரேஜ் முடிஞ்சிட்ட அப்புறம் எங்கேயாவது சண்டை நடந்தா, ஐயோ சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஓரமா ஒதுங்கி நின்றான். சண்டைன்னு வந்தாலே அமைதியா ஓரமாட்டு, ஐயோ நமக்கு வேண்டாம் அந்த வம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி நின்னான். அவன் வேலை பார்க்குற ஆஃபீஸில் கூட அவங்க மேனேஜர் ஏதாவது சொன்னா கூட திட்டினா கூட எதுவும் பதில் பேசாம, முன்னாடிலாம் சண்டை போடுவான், அந்த மாதிரிலாம் சண்டை போடாம தலை குனிஞ்சு அமைதியா நிற்பான். ஏன்னா அவனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அவனை நம்பி அவன் முதல்ல அவங்க பெற்றோர்கிட்ட இருந்தான். இப்போ அவனே ஒரு பெற்றோர்கள் ஸ்தானத்துக்கு வந்துட்டனால தான் குடும்பத்துக்கு எதுவும் வந்துடக்கூடாதுன்ட்டு தன் பிள்ளைங்களோட அமைதியாக வாழ ஆரம்பித்தான். அது ஒரு கவிதையாக எழுதுறான் பாருங்க. அது ஒரு தலைப்பு போட்டு எழுதுறான். பயம் இல்லை பயம்தான் அப்படின்னு போட்டு எழுதுறான். சிறு வயது முதல் இளமை வரை யாருக்கும் பயம் இல்லை. எது வந்தாலும் முன்னே நின்று வந்து பார் என்றுதான் இருந்தேன். ஏனென்றால் என்னை நம்பி யாரும் இல்லை. நான் தான் என் பெற்றோரை நம்பியிருந்தேன். ஆனால் இப்போது சிறு பிரச்சனை கூட வரக்கூடாது என்று பின்னையே நிற்கின்றேன். பயம்தான். ஏனென்றால் என்னை பெற்றவராக நினைத்து என்னை நம்பி என் மனைவி என் பிள்ளைகள் இருப்பதனால் பயம் இல்லை பயம்தான் அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறாருங்க. இந்த கதை எப்படி இருந்தது? உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கலையா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்க, பிடிக்கட்டாலும் சொல்லுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.